பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். பூடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் சென்னை ஐசிஎஃப் மிக சிறப்பாக தாய்மானவர் அருளி செய்த பாயப்புலியில் மீள்பார்வையாக 2 வகுப்புகள் நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த பேரவாவில் இன்றும் நாளையும் இந்த மீள்பார்வையை நிகழ்த்துவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 59 பாடல்கள் நாம் 34 வகுப்புகளாக அதை பற்றி சிந்தித்தோம். அதில் பெரும்பான்மையாக தாய்மானவர் தம்முடைய குருநாதர் தன் மீது வைத்த கருணையினாலே தனக்கு செய்த அருள் உபதேசத்தை குறிப்பிடுகின்றார். மணிவாசகர் சொன்னது போலவே குருநாதருடைய அந்த பேரருள் திறத்தை தாய்மானவரும் நினைந்து போற்றுகிறார். சன்மார்க்கத்திலே நின்றவர்கள் எல்லோருமே தங்களை அடிகள் என்று குறிப்பிட்டு கொள்வது அல்லது நாம் குறிப்பிடுவது வழக்கம். வாதவூர் அடிகள், தாயுமானவ அடிகள், ராமலிங்க அடிகள் எல்லாம் சன்மார்க்கத்தில் ஊற்றமாக நின்று நம்மை நெறிப்படுத்தியவர்கள். சன்மார்க்கம் என்பதை ஞான மார்க்கம் என்றும் நாம் சொல்லுவோம். நாமெல்லாம் ஞான மார்க்கத்திற்கு உரியவர்கள். ஞான மார்க்கத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஞானம் என்பது எந்த ஞானத்தை குறிக்கிறது என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஞானங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி வருகிற பொழுது உலக ஞானம் என்று பொதுவாக சொல்வார்கள்.
உலக ஞானம் என்று. உலக ஞானம் என்று சொல்லுகிற பொழுது உலகார்த்தமாக எப்படி ஒழுகுதல் வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்கிற அந்த செய்திகள் இந்த உலக ஞானம் என்று அதை சொல்லுவார்கள். கல்வி ஞானம் என்று சொல்வார்கள். அதை போலவே கேள்வி ஞானம் என்று சொல்வார்கள். இசை ஞானம் என்று சொல்வார்கள். இப்படி ஞானம் என்று சொல்லுகிற பொழுது அறிவுத்திறத்தையே இவ்வாறு சொல்லுகிற அந்த வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அறிவுத்திறம். ஆனால் நம்முடைய இதிலே ஞான மார்க்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது பதியினை உணர்ந்து செல்லுகிற நெறி என்றுதான் அதற்கு அர்த்தம். பதியினை உணர்ந்து அந்த நெறியிலே செல்லுவது, அதுக்கு தான் நமக்கு ஞான மார்க்கம்னு பேரை தவிர இப்போ ஞான மார்க்கம் என்றால் நிரம்ப நூல்களை, அது சித்தாந்த நூல்களாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், ஆகமமாக இருக்கட்டும், எந்த நூல்களாகத்தான் இருக்கட்டும், இப்போ அந்த நூல்களை எல்லாம் கற்று அதில் தேர்ச்சி பெறுவது, அதில் தேர்ந்த ஞானம் பெறுவது என்றெல்லாம் சொல்லுகிற அந்த விஷயத்தில் நாம் இந்த ஞானத்தை கருதுவதில்லை. நாம் ஒரு ஒரு வேலைக்கே போகிறோம்னு சொன்னால் அந்த வேலைக்கு உரிய ஞானம் இருக்கான்னு பார்ப்பார்களா இல்லையா? அப்படி தானே பார்ப்பாங்க. சமையலுக்கு ஒருத்தர் போகிறார், அவங்க நீங்கள் சமையலுக்கு வர சொன்னீங்களாமே. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவர் அவரை என்ன சோதித்து பார்ப்பார்? அவருக்கு சமையல் ஞானம் இருக்கா? அப்படித்தானே பார்ப்பார். அப்படித்தானே பார்ப்பார். அவரை போய் ஆதித்தாளம் எப்படி போடுறதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாலோ இல்லை அவர் அதுக்கு பதில் சொன்னாலோ நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது எந்த விதத்தில் லாபம்? ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் அப்போ அவரை சோதிக்கிற பொழுது சமையல் ஞானம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர, சங்கீத கச்சேரி பண்ண வந்திருக்காரு ஒருவர், இப்போ அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இங்கே நல்ல சிறப்பாக, ஆமாம், பாவக்காய் கறிக்கு புளி கரைச்சி ஊற்றலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இவங்கிட்ட வேலை செய்கிறத விட பேசாமல் நம்ம சமையல் வேலையே செய்யலாம் போயிட்டு கிளம்பிடுவார். அப்போ இசை ஞானம் இருக்கான்னு தான் அங்கே பார்க்கணுமே தவிர சமையல் ஞானம் தேவையா? இல்லை. அப்போ சமையல் ஞானத்திற்கு சமையல் அந்த ஞானம் வேண்டி இருக்கிறது, இசைக்கு இசை ஞானம் வேண்டி இருக்கிறது. கார் ஓட்டுறார் ஒருத்தர் வர்றார், அவருக்கு என்ன காரை பற்றி ஞானம் இருக்கணும்னு தெரியுமா இல்லையா? இப்போ அந்த மாதிரி இறைவனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் சமய ஞானம் இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த சமய ஞானம் என்பது தேவையே இல்லைன்னு நினைக்கிறார்கள். இறை வழிபாட்டுக்கும் சமய ஞானத்துக்கும் சம்பந்தம். நம்ம சாமி கும்பிடுறதுன்னா எப்படி வேணால் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லை. அதுக்கும் ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது, அதுக்கும் ஒரு நெறி இருக்குது, அதுக்கும் ஒரு முறை இருக்குது என்றெல்லாம் சொல்லி இந்த அந்த சமய ஒழுக்கம், சமய ஞானம், சமய நெறியிலே நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த சமய ஒழுக்கம், சமய ஞானம் என்பது பதிஞானம் என்று அது பேசப்படுகிறது. அது இறைவனை அடைவதற்குரிய
அந்த நெறியிலே நிற்பதற்குரிய உணர்வு, அது பதிஞானம். அதை வழங்குகிறவர் குருநாதர். இதைத்தான் நம்முடைய இந்த பாயப்பூலியில் பெரும்பான்மையான இடங்களில் பேசுகிற பொழுது நம்முடைய தாயுமானவர் இந்த சமய ஞானத்தை போதிக்கிறார். சமய ஞானத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அதனுடைய நிறைவாக இருக்கிற பகுதி என்னங்கிற பொழுது மோனம். இந்த மோனம் என்று சொல்லக்கூடிய மோனம், ஞான வரம்பு என்று சொல்லக்கூடிய அந்த மோனம், அந்த மோனம் 3 விதமான மோனங்களை பற்றி பேசுகிறார். அதில் வாய் மொழி அதற்கு ஏற்படுகின்ற மோனம், வாய் மோனம். பிறகு செயல் மோனம், உடம்பு செயல்படாமல் அந்த செயல் திறத்தை கட்டுப்பாடு செய்து வைத்திருத்தல், அது செயல் மோனம். சும்மா இருத்தலே செயல் மோனம், வாய்மொழி மோனம். இது ரெண்டும் தான் சும்மா இருத்தல்னு நினைக்கிறாங்க. 2 மௌனத்தை தான் மௌனம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இந்த 2ஐயும் விட ரொம்ப முக்கியமான மௌனம் எது அப்படின்னு கேட்குற மனோ மௌனம் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது மௌனம். இந்த 3 விதமான மௌனங்களை பற்றி தான் தாயுமானவர் நிறைய குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த 3 மௌனங்களும் சேர்ந்து நிகழ்வதை சும்மா இருப்பது என்று சொல்வார்கள். சும்மா இருப்பதே சுகம் என்றான் அப்படின்னு சொன்னால் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. சும்மா இருப்பதே சுகம் என்றான் என்று சொல்லுகிற பொழுது இந்த மனம் அடங்கி, செயல் அடங்கி, மொழி அடங்கி நிற்றல். நம்ம மனம், மொழி, செயல் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஐயும் அடக்குகிற திறத்திலே நாம் வெற்றி பெறுகிற பொழுதுதான் ஞானத்தினுடைய பரிபூரணம் நமக்கு நிகழ்கிறது. அதை பாடல்களில் குறிப்பிடுகின்றார் நம்முடைய தாய்மானவர். தாய்மானவருடைய பாடல்கள் இசை வடிவாக நிறைய இசை வல்லுநர்கள் பாடுகிறார்கள், அந்த மாதிரியான பாடல்கள். ஆனால் நமக்கு ரொம்ப பிரபலமாக அந்த பாடல்கள் கிடைக்கல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வள்ளற்பெருமான் பாடல்கள் அருட்பா பாடல்களாக நமக்கு கிடைக்கிறது, நாம் செஞ்ச பாக்கியம். தேவாரம் கிடைக்கிறது, திருவாசகம் கூட கிடைக்கிறது. ஆனால் தாய்மானவருடைய பாடல்கள் இசை வடிவாக, இந்த தாய்மானவருடைய பாடல்களை இசை நயத்தோடு பாடுகிற அந்த திறம் பெருகவில்லை என்பது உண்மைதான். ரொம்ப அவ்வளவு இப்போ வருகிற இசை வல்லுநர்கள், இசை மாணர்கள் அவர்களே கூட நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னால் அவங்க தேவாரம் திருவாசகம் எளிமையாக பாடிவிடுகிறார்கள். கொஞ்சம் திருவருட்பா வேணும்னு கேட்டால் திருவருட்பா கூட கொஞ்சம் கொஞ்சம் பாடிவிடுகிறார்கள். திருப்புகழ் கேட்டால் அதுலேயும் லிமிட்டடாக கொஞ்சமாவது பாடிடுறாங்க. ரொம்ப ஜாஸ்தி அதில் இல்லைன்னாலும் கூட ஓரளவுக்கு திருப்புகழ் பாடல்களும் பாடுகிறார்கள். கொஞ்சம் மேலே போய் ஐயா கொஞ்சம் பாம்பன் சுவாமி பாடல்கள் பாடுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக சில பேருக்குத்தான் தெரியுது. பாம்பன் சுவாமி பாடல் எல்லாரும் பாட முடியல அது. ஆனால் தாய்மானவர் பாடல்கள் பாடுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி யார் பாடுவான்னு எனக்கு தெரில.
ஒரே ஒரு பாட்டு இந்த அங்கீங்கராதபடி மட்டுமே அதை பாடுகிற 1-2 பேர். ஆகையினால நம்ம கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பில் தாயுமானவர் பாடல்களை இசை வடிவில் இங்கே நாம் ஏற்பாடு செய்து 1/2 மணி நேரம் விரதிலையாக பாட்டோம். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம தாய்மானவர் பாடல்களை இசை வடிவோடு பாடக்கூடிய ஒரு நிகழ்வை நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கிறவர்கள் சார்பாக நான் விண்ணப்பம் வைக்கிறேன். அப்போ யாரையாவது நம்ம கூப்பிட்டு, ஐயா நீங்கள் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஒரு 3 மாதம் டைம் தரோம், 2 மாதம் புத்தகமும் தந்துடுறோம் நாங்கள், நீங்கள் இசை வடிவில் அதை பாடுங்க. அப்படி பாடி அந்த பாடல்களை பதிவு செய்து ஐயா பாயப்புலியை வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இந்த இசை வடிவான அந்த செய்தியையும் செய்ய வேண்டும் என்பது சொக்கநாதருடைய விருப்பம், சுவாமியினுடைய விருப்பம், சொக்கேஸ்வருடைய பெருங்கருணை விருப்பம். ஏன்னா வேறு யாரும் செய்யாததைத்தான் கமலவிநாயகம் செய்து கொண்டு வருகிறது சங்கம். நம்முடைய கமலவிநாயகர் சத் சங்கம் மற்றவர்கள் செய்ய யோசிப்பதை தயக்கமில்லாமல் அற்புதமாக செய்து வருவது நம்முடைய சங்கம். அதுக்கு நம்முடைய சொக்கேஸ்வருடைய பரங்கருணை எப்பொழுதும் தொடங்கி நிற்கும், அதை செய்து கொடுப்பார். எனக்கு அந்த ஆவல், ஏன்னா 83 வகுப்பு உடல் பொய்யுறவுக்கு நடத்தினது 5 கண்டத்தில் நம்ம கமலவிநாயகர் சத் சங்கத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்போ 59 வகுப்பு, இதில் 83 வகுப்பையும் அந்த கொரோனா பீரியடில் ஒவ்வொரு பாட்டையும் நாம் சிந்தித்து அதை செய்திருக்கிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வெளியீடு. எனவே அப்படி செய்த இந்த கமலவிநாயகர் சத் சங்கம் தான் தாய்மானவர் பாடல்களையும் நமக்கு பதிவு செய்து அதை கொடுக்கணும். ஒருவேளை அந்த பக்கம் ரொம்ப டீப் சவுத்தில் இருக்குமோ என்னவோ தெரில, ஆனால் இங்கே இந்த பக்கம் நார்த்து நம்ம சைடில் அவ்வளவு இல்லை. அதை நம்ம இங்கே அதை பாப்புலரைஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு நிகழ்வு நம்ம ஒன்று அதே மாதிரி சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நாம் கேட்போம் என்ன அப்படி என்று சொல்லிவிட்டு, இன்றைய தினம் நம்ம மீள்பார்வையாக இந்த 59 பாடல்களில் ஒரு முடிந்த அளவுக்கு எத்தனை பாடல்கள் இன்றைக்கி பார்க்க முடியுமோ பார்த்துட்டு எல்லாம் செலக்டிவாக தான் பார்க்குறோம். அதே போல் நாளைக்கும் செலக்டிவாக அந்த பாடல்களை பார்க்குறோம். அவர் சொன்ன செய்திகளை தாய்மானவர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். சுவாமிகள் பாடல்கள் அருளி செய்கிற பொழுது என்ன எதிர்பார்க்கிறார், இந்த பாடல்களை படிக்கிறவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உயிருக்கு நலம் பயக்காத எதையும் நம்முடைய அருளாளர்கள் செய்வதே இல்லை, செய்ய மாட்டாங்க. அது உயிருக்கு நலம் பயக்கிறதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த உயிருக்கு நலம் பயக்கிற அந்த நெறியை, அந்த செயல்களை தவறாமல் செய்கின்ற அருளாளர்கள், அவர்களுடைய அந்த அருள் நோக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிக்கு இந்த 59 பாடல்களையும் கொண்ட இந்த பகுதிக்கு பாயப்புலின்னு பேர் வச்சதுக்கு காரணம், முதல் பாடல் பாயப்புலி என்று ஆரம்பிப்பதினால அந்த பெயரையே இந்த பாடல் பகுதிக்கும் பெயராக வைத்தார்கள் நம்முடைய சான்றோர்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இப்போ அந்த முதல் பாடலையே நாம் பார்ப்போம். இப்போ அந்த முதல் பாடலே பார்க்க வேண்டியது. திருச்சிற்றம்பலம். பாயப்புலி முனம் மான் கன்றை காட்டும்படி அகிலமாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ நீ எப்படி வைத்தாலும் நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெருங்கருணை தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தர்ப்பரமே. நீ எப்படி வகுத்தாலும் நன்றே
நின் பெரும் கருணை தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. நிறைவு செய்கிற பொழுதும் 59வது பாட்டு 58வது பாட்டிலையும் தாய் ஒத்து நின்ற மௌனகுருவே அப்படி தான் சொன்னார். முதல் பாடலும் தாய் ஒத்து என்று ஆரம்பித்து தாயென தொடங்கி தாயென முடித்து தாயுமானவருடைய பெருங்கருணையை எண்ணி பார்க்கிறார் நம்முடைய சுவாமி. அது தாயின்னு சொல்லும் போதெல்லாம் அவருக்கு அந்த தாயுமானவர் நினப்பு தான். தாயுமானவர் நம்ம சாமிக்கு வைக்கிற பேரெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வேறு எங்கும் அந்த சிறப்பு நீங்கள் எந்த சமயத்திலையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு பேர் நாம் வைப்போம். தாயுமானவர் என்று அழைக்கிற பொழுது அந்த அந்த தாயொத்த கருணை நமக்கு தெரிகிறது. உயிர்கள் வால் அவர் கொள்ளுகிற கருணை தாயின் கருணை தான் அது. ஆகையினாலே எத்தனையோ தவறுகள் செய்து விடுகிறோம், எத்தனையோ விதமான குற்றங்கள் நம்பால் இருக்கின்றன. ஆனால் அந்த குற்றங்களை எல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நமக்கு அருள் செய்வதற்கு முன்னிற்கின்றார். அப்படி ஒரு பெருங்கருணை பெருமானிடம்தான் பார்க்க முடிகிறது. சாமி சொல்லுகிறார், பாயப்புலி முனம் ஆண்கன்றை காட்டும்படி. பாயப்புலிங்கிறதை எப்படி பிரிக்கணும்? பாய் அப்புலி, பாய்கின்ற தன்மையுடைய அந்த புலியின் முன்பாக மான் கன்றை காட்டும்படி. இந்த புலியை பிடிப்பதற்காக என்ன செய்வார்கள்? இந்த புலியை பிடிப்பதற்கு ஒரு மான் கன்றை அங்கே நிறுத்தி வைத்திருப்பார் இல்லையா? மான் கன்றை அது பார்க்கிற பொழுது, அந்த இளமான் கன்றை பார்க்கிற பொழுது இந்த புலிக்கு நாக்கில் எச்சில் ஊறும். இந்த மான் கன்றை பார்க்குற புலிக்கு இந்த மான் கன்றை பார்த்தா ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு ஒரே கவ்வா கவ்வி இல்லையா? காட்டினா போதும். புலிக்கு பாய் புலி முனம் மான் கன்றை காட்டும்படி. அப்படி காட்டினா போதும் இல்லையா? எலிக்கு மசால் வடையை காட்டினா போதும். புலிக்கு மசால் வடையை காட்டினா வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்க, ஆகாது. அப்போ இந்த புலிக்கு மான் கன்றுங்கிற பொழுது அதால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இந்த புலிக்கு முன்னால் மான் கன்றை காட்டினால் அந்த புலியானது பாய்ந்து பற்றும். அதுபோல என்ன சொல்கிறார்? இந்த மாய பெரும்படைக்கு என்ன வச்ச புலிக்கு இந்த மான்கன்றை வைத்தது போல இந்த மாயைக்கு என்னை கொண்டு போய் வச்சுவிட்ட. என்னை வச்ச உடனே இந்த மாயை அது என்ன பண்ணும்? கடிச்சு கொதறி போட்டு அந்த மாதிரி நீ பண்ணியே. ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளணும். வலிமை இல்லாதது ஆன்மா அறிவு. அது கேவலத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு, அறியாமையில். வலிமை இல்லாதது. அந்த மான் கன்று எதிர்த்து நிற்பதற்கு வலிமை இருக்கா? இல்லை. அப்போ இந்த மாயையாகிய இந்த பெரும் புலிக்கு தாக்குப்பிடிக்கிற வல்லமை ஆன்ம அறிவுக்கு இல்லை. ஆன்ம அறிவுக்கு இல்லை. அது நிச்சயமாக அது பற்றிக்கொள்ளும், வேகமாக பற்றிக்கொள்ளும். அப்படி என்ன வச்ச நீ அந்த கேவலத்திலிருந்து எடுத்திய
எடுத்த கேவலத்திலேருந்து எடுத்த நீ உங்ககிட்ட வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு கொண்டு போய் மாயைக்கிட்ட ஒப்படைச்ச? அது புலி கடித்து குதற மாதிரி என்னை கடித்து குதறி அல்லவா எடுத்து விடும் என்று கேட்கிறார். பாயப்புலி பாய் அப்புலி முனம் மான் கன்றை காட்டும்படி. காட்டினா போதும், மற்ற வேலையை அது பார்த்துக்கும் இல்லையா? புலிக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு இன்வைட் பண்ணணுமா? இந்த மான் கன்றை கொஞ்சம் வந்து நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு கூப்பிடணுமா என்ன? இப்படி காட்டினா போதும், காட்டினா போதும். நமக்கு இந்த மாயையை வந்து ஊட்டெல்லாம் வேண்டாம், நமக்கு அப்படி காட்டினாலே போதும். உண்மையிலேயே இதை வந்து சாமி சொல்லுகிற பொழுது அது வந்து பற்றுவது போல சொல்லுகிறார். நாம் தான் போய் பற்றுகிறோம், அது பற்றுவது அல்ல, நாம் சென்று பற்றுகிறோம். புலிக்கு முனம் மான் கன்றை காட்டும்படி அகில மாயை பெரும்படைக்கே. மாயை பெரும்படையினர், மாயை பெரும்படை. இந்த பெரும்படையோடு வருகிற பொழுது கொஞ்சம் 1-2 படையா? அதுக்கு மொத்தம் 6 படை இருக்குது இல்லையா? மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலைன்னு 6 படைகள் இருக்குது. அது பெரும்படை, மாய பெரும்படை. அதனால தான் நம்ம சாமி மணிவாசக பெருமான்னு சொன்னார், ஞானவாள் எந்தும் ஐயர் நாதப்பறை அரைமின். ஞானவாள் எந்தும் ஐயர் நாதப்பறை அரைமின் மானமாயேறும் ஐயர். மானன பெருமை, மான ஏறு, பெருமை மிக்க ரிஷப வாகனத்தின் மேல் ஆரோகரிக்கிறவர்னு அர்த்தம். மனமாயேறும் ஐயரு மதிவெண்குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. மாயப்படையை வெல்லுவதற்கு மணிவாசகர் நம்மகிட்ட 2 படையை சொல்லுகிறார். என்னன்னாரு, ஒன்று வந்து அந்த பெருமானுக்கு உரிய நாதப்பறை, இன்னொன்று ஆன கவசம். ஒன்று நாதப்பறை, இன்னொன்று ஆன கவசம். நாதப்பறைங்கிறது என்ன? 5 எழுத்து. நாதப்பறைங்கிறது என்ன? 5 எழுத்து. ஆன கவசம் என்ன? திருநீர். ஆன நீற்று கவசம். நீற்று கவசம் 2 தான் சொல்றாரு. இந்த மாயையை வெல்லணும்னா அந்த 2 தான், 5 எழுத்தும் திருநீரும். 5 எழுத்தும் திருநீர். டிவி பார்க்கணும்னு ஆசை வந்ததுன்னா திருநீரை பூசி நம்ம சிவாயம். எப்படியாவது காப்பாற்றுப்பான்னு நீற்று கவசத்துக்கு. வேற யாராவது டிவி போட்டாலும் சரி, அவர் சொல்றாரு ஆன நீற்று கவசத்துள் புகுமின். நீ உள்ள புது கேட்கிறார் கவசத்து, அதுதான் கவசம். இப்போ எத்தனையோ கவசம் சொல்கிறோம், கந்த சஷ்டி கவசம், கந்த கவசம் அப்படிலாம் சொல்கிறோம்ல. நீற்று கவசம், ஆன நீற்று கவசம். அது மணிவாசகர் சொல்கிறேன். சரி, அப்போ திருவாசகம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதை ரொம்ப நீற்று கவசம், ஆன நீற்று கவசமா? என்ன ஆன நீற்று கவசம்? ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி அது கவசம்னு ப்ரூவ் பண்ணதான். அது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணுது. இப்போ புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தா அதை யூஸ் பண்ணால் ஒழுங்காக எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காதா அது அப்படின்னு சந்தேகம் வருமில்ல. ஐயா, அது ஏற்கனவே பயன்படுத்தி வெற்றி கண்டது ஆன நீற்று கவசம். ஏற்கனவே டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு டு பி வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னாரு. இந்த ஆனங்கிற ஒரு வார்த்தை பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காரு பாரு. ஆன நீற்று கவசம் அதை சொல்லுகிறார் இங்கே. அந்த மாயப்படை அது மாயப்படை தனியாகவே வராது, அது தனியாக வராது.
சில பேர் வீட்டுக்கு வந்தான்னா தனியாக வரமாட்டான், குடும்பம் குட்டியோட குழந்தையோடு வந்துடுவான். வர நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு உட்கார்ற நேரம் 12:30 1 மணிக்கு எல்லாம் திடுன்னு எல்லாம் உள்ளே நுழைவாங்க. என்ன பண்ணுறது? நாம் அன்றைக்கி தான் கொஞ்சம் சந்தோஷமாக சரின்னு உருளைக்கிழங்கு கறி பண்ணி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வெங்காய ஊறுகாய், ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வச்சா திப்பு இது மாதிரி வருமா மாயப்பெரும்படை, அப்படி வருமா மாயப்படை. இந்த மாயப்படை அப்படி வருகிறது. இதுக்கு கொண்டு போய் என்னை வச்சுவிட்டியே, பலி வாங்கிவிட்டியே அப்படின்னு கேட்குறேன். இதில் உள்ளர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இது என்னன்னு கேட்டால், இப்போ மான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது மான் கன்று, மான் கன்று அப்படிங்கிற ரெண்டுக்கும் ஒரு பொருள் ஒன்று உண்டு. மான்னு சொன்னால் அது பிரகிருதி மாயையை குறிக்கும். என்ன மாயை? பிரகிருதி மாயை அப்படின்னு குறிக்கும். சித்தாந்தம் முடித்தவர்களுக்கு தெரியும் அது. அதாவது நம்ம வித்யா தத்துவம், ஒரு வித்யா தத்துவங்கள் ஒரு 7 இருக்குது. அப்புறம் ஆன்ம தத்துவங்கள் 24 இருக்குது. அப்புறம் சிவ தத்துவங்கள் நமக்கு தெரியும். இந்த வித்யா தத்துவங்கள்னு சொல்லுகிற அதை தாண்டி இந்த ஆன்ம தத்துவங்கள் இருக்க. இந்த ஆன்ம தத்துவங்கள் எத்தனை? மொத்தம் 24. இந்த 24 ஆன்ம தத்துவங்களும் பிரகிருதி மாய. அதோட தாய் மான். அதோட தாய் யார்? மான். இப்போ பிரகிருதி மாயை மான்னு சொன்னால் அந்த பிரகிருதி மாயையினுடைய காரியங்கள் மான் கன்று காரியம், கன்று காரியம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மான் என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி மாயையை எப்படி வச்சிருக்காருன்னா, அது முழுக்க இந்த உலகம் முழுக்க இந்த பிரகிருதி மாயையாக பண்ணி, போகங்களாக பண்ணி, இந்த போகங்கள் மேலே ஆர்வம் கொண்டு செல்லுகிற கருவிகளை நமக்கு வச்சிருக்கார். இந்த கருவி நம்மக்கிட்ட இருக்குது, போகம் அங்கே இருக்குது. இப்போ கண்ணு நம்மக்கிட்ட இருக்குது, காட்சி அங்கே இருக்குது. இப்போ கண்ணு காட்சி என்று சொல்லுகிற பொழுது காட்சியை கண் சென்று பற்றும். அப்போ இந்த மான் கன்று என்று சொல்லுகிற பொழுது இந்த மாயை என்று சொல்லக்கூடியதனுடைய மிகப்பெரிய அந்த புலியினுடைய வெளிப்பாடாக விளங்குவது பிரகிருதி மாயை, அதனுடைய காரியங்களாக விளங்குவது ஐம்பொறிகள். ஆகையினாலே இந்த சுழற்சியில் இப்போ கன்றுன்னு சொன்னால் அது ஆன்மாவை எப்படி குறிக்கும்னா, அந்த காரியங்களோடு இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த காரியங்களோடு அசோசியேட் ஆகியிருக்கிற நாம். இப்போ மாயையினுடைய காரியங்கள் நம்மகிட்ட இல்லைன்னா, அந்த காரியம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நம்ம அந்த போகங்களில் நாம் ஈடுபடவே மாட்டோம். அந்த அட்ராக்ஷன் நமக்கு இருக்காது. அந்த இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இப்போ சில உயிர்களுக்கு சில அறிவு கொடுக்கலை. இப்போ எறும்புக்கு கண்ணு தெரியாது, மோப்ப சக்தி ஜாஸ்தி. அதுக்கு தொடு உணர்வு அதிகம், மோப்ப உணர்வு அதிகம். ஆனால் அதுக்கு கண் இல்லை, எறும்புக்கு கண்ணு கிடையாது. இப்போ அந்த எறும்பு கண்ணு தெரியாத எறும்பு தன்னுடைய மோப்ப சக்தியை வைத்து கொண்டு தான் அது அலையும். அப்போ கண்ணு இல்லாததுனால அதுக்கு கண்ணினால் வருகின்ற துன்பங்கள் அதுக்கு கிடையாது இல்லையா? அதனால் வர துன்பம் மோப்பத்தினால தான் அது துன்பம் அடையும். மோப்ப சக்தி உண்டு, சுவை உண்டு,
தொடு உணர்வு உண்டு. 3 அறிவு அதுக்கு. பார்க்குறது எறும்பு மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு 3 அறிவு இருக்குது. அந்த 3 அறிவில் இருக்கிற பொழுது மீதி 2 அறிவு, அந்த செவியும் அந்த பார்வையும் அதுக்கு கிடையாது. பார்வை கிடையாது, செவி உணர்வு கிடையாது எறும்புக்கு. இந்த 3 உண்டு. ஆனால் அப்போ அந்த 2னாலையும் இருக்கிற எந்த துன்பமும் அதுக்கு கிடையாது இல்லையா? இப்போ 5 இருந்தால் 5னாலையும் வருகிற வரவு செலவெல்லாம் உண்டு நமக்கு. ஆகையினாலே சொல்லுகிறார் பெருமான் என்ன செய்கிறார், இந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கு முன்பாக இந்த ஆன்மாவை வைத்து விட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், ஆன்மா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆணவ மலத்தில் சிக்கியிருக்கு. இப்போ அதிலேருந்து அதை விடுவிக்கணும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு தானே அதை நாம் இழுக்க முடியும் இல்லைங்களா? ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்காருன்னா இப்போ இது பிடிச்சி இழுக்கணும்னு சொன்னால் அந்த ஆற்றலுக்கு கொஞ்சமாவது ஆற்றல் இருக்கணும் இல்லை? இந்த ஆற்றல் அப்போ தானே பிடிச்சி இழுக்க முடியும். அது பிடிச்சி இழுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மாதிரியான வல்லமை உடைய மாயையை செலுத்துகிறார். இப்போ சுளுக்கு வந்ததுன்னு வச்சு, இந்த ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் சுளுக்கு வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போன உடனே, அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், எங்கள் தெருவிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறார். அங்கே போனோம்னா இந்த இடுப்பில் சுளுக்கு, காலில் சுளுக்கு, கையில் சுளுக்கு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவார், அப்படி உட்கார வைப்பார், காலை நீட்ட சொல்லுவார், ஒரு பெஞ்சு எல்லாம் போட்டிருப்பார், வச்சுருப்பார். இவர் பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார், ஒரு அந்த சின்ன ஒரு ஜெனரேட்டர் மாதிரி இருக்கும், இப்படி சுற்றுற இது இருக்கும். அதிலேருந்து 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேருந்து 2 கட்டை, அந்த கட்டைக்கு முன்னால் ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அதை கட்டியிருப்பார். எல்லாம் அவரே பண்ணாரா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரியாது, எனக்கு சின்ன போது ஞாபகம் இல்லை. இதை என்ன பண்ணுவார், ஒரு பையனை வச்சுருப்பார். பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், எந்த இடத்துல சுளுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை அப்படி வச்சுடுவார். அப்படி வைப்பார், அப்படி வச்சுட்டு அப்படி வைப்பார். வச்சுட்டு இப்படி பையனை பார்ப்பார். பையன் என்ன பண்ணுவான், கிருன்னு அது சுற்றுவான். சுற்றுனோன்னா அதிலேருந்து கரண்ட்டு வரும். அது சுற்றுனா கரண்ட்டு வரும், டைனமோ மாதிரி. இப்போ நீங்கள் சைக்கிள்லாம் டைனமோ வைப்பாங்க தெரியுங்களா? அந்த காலத்தில் டைனமோ லைட் இருக்கும். இப்போ தான் சைக்கிளே கிடையாது. முன்னெல்லாம் சைக்கிளில் பார்த்திங்கன்னா டைனமோ லைட் இருக்கும். இந்த டைனமோ லைட்டுக்கு பின்னால் ஒரு காயில் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக அதுதான் டைனமோ, இது லைட்டு. இந்த டைனமோ என்ன பண்ணும், சைக்கிளை நம்ம சுற்றும் போது இந்த சைக்கிளில் இந்த டைனமோ கனெக்ட் ஆகி அந்த மேலே இருக்க ரோலர் சுற்றும், கிருகிரு சுற்றுனோடனே கீழேருந்து கரண்ட்டு வரும். நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா நான் ஏதோ சேட்டலைட்டை பற்றி விவரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்லை யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா டைனமோ லைட்டு? அப்பா எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அப்போ அதை பற்றி அவ்வளோவா இல்லை டைனமோ லைட்டு இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பார்த்துருப்பாங்களான்னு தெரில. இந்த காலத்தில் இருக்கும் சைக்கிளை வேகமாக சுற்றினா அது கிரு 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 கிருன்னு சுற்றும், கரண்ட்டு வரும். அந்த மாதிரி பிரின்சிபிள் அது. அது சுற்றினா கரண்ட்டு வரும். அது இப்படி வைப்பார். முதல்ல வைக்கும்போது கிருன்னு தான் இருக்கும். அப்போ உடனே என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். சார் என்ன சுறுசுறுங்குதுங்க ஐயா அப்படி. சரி எல்லாம் வலி சரியாக போகும் பாருங்க அப்படின்ட்டு இப்படியே வைப்பார். வச்சுட்டு பையன்கிட்ட காட்டுவார். பையன் 2வது சுவிட்சு போட்டுருவான். அதில் 3-4 சுவிட்சு இருக்கும். 3வது சுவிட்சு போட்டவொடனே அப்படி அப்படி தூக்கி தூக்கி போடும். அந்த கரண்ட் விட்டா ஓடில நினச்சா அதுக்கு 2 ஆள் போட்டிருப்பார். இந்த கரண்ட்டு என்னன்னா
இந்த கரண்ட்டு வலிமை கொஞ்சம் ஆள் பார்த்து அது அந்த தேகம் தாங்குமா என்னன்னு பார்த்து அதை கொடுப்பாரு. இந்த கரண்ட்டை ஆள் கொஞ்சம் தாட்டியாக கிட்டியாக மீசை பெருசாக வச்சு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், சரி தாங்குவது அப்படின்ட்டு. ஆனால் அது அவர் பார்த்தவொடனே தீர்மானம் பண்ணுவார். சுளுக்க எடுக்கணுமே, இப்படி தான் சுளுக்க எடுப்பார். அதில் அவர் வேறு எந்த மருந்தும் கொடுத்து பத்தில் டேப்லெட்டாகவும் மருந்தாலும் கொடுக்க மாட்டார். கரண்ட்டை வச்சே தினம் நவுத்துவார். 2 நாளில் சரியாக போகும், இல்லைன்னா சரியாக போகலன்னு கூட வரமாட்டான். ஏன்னா இவர் ஒவ்வொரு நாளையும் கரண்ட்டை ஏற்றிக்கிட்டு போவார். அதனால் ஒரு மாதிரி ஆன மாதிரியே தெரிஞ்சிடும். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், வலிமை வலி அதிகமாக இருக்கிற பொழுது வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். ஆணவ வலி அதிகமாக இருப்பதனால மாயைங்கிற வலிமை மிக்க ஒரு சக்தியை அனுப்பிச்சு தான் அதை சரி செய்கிறார். அதை சொல்லுகிறார். இப்போ நாம் நமக்கு மாயை நம்மளை அவ்வளவா தொந்தரவு பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆணவம் தேஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு மாயை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா ஆணவம் நல்ல கூடாரம் போட்டுக்கிட்டு நல்ல சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய இது. அதனால தான் மாயை ஒரு ஸ்கேலு. நம்முடைய ஆணவ மலம் எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்குது, குறைஞ்சிருக்குது அல்லது கூடி இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஸ்கேல் எதுன்னு கேட்டால் மாயை. இந்த ஸ்கேலை வச்சு தான் கண்டுபிடிப்பார். இப்போ ஆணவ மலம் நல்லா குண்டிடுச்சுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்து மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் முழுக்க போயிருக்கும், ஆர்வம் முழுக்க போயிருக்கும். அந்த ஆர்வம் குறையிறது தான் இதனுடைய இண்டிகேஷன். அவர் ஒரு லெவல் வச்சுருக்கார். அப்போ இந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா கரண்ட்டை ஜாஸ்தி வைப்பார். அவ்வளோதான். கரண்ட்டு ஜாஸ்தி வச்சா ஜாஸ்தி அட்ராக்ஷனு, ஜாஸ்தி துன்பங்கள். த மோர் த அட்ராக்ஷன் த மோர் த ட்ரபிள் இல்லைங்களா? நமக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்ச அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ட்ரபிள். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்ம யார் மேலேயாவது அதிகமான பாசமோ பற்றோ பிரியமோ நாம் வைத்திருக்கிறோம்னு சொன்னால் சாமிக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. அவருக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. இப்போ அதை வச்சே நம்ம வினையை ஊட்டுவார். அதை அப்படி முன்னும் பின்னுமா நவுத்தி நமக்கு துன்பத்தை அதிலேயே கொடுத்துக்கிட்டே வருவார். அதை யூஸ் பண்ணி கொடுப்பார். நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னா இப்போ அதை கொஞ்சம் லேசாக தட்டுவார். தட்டினோடனே நமக்கு எல்லா துன்பமும் நமக்கு நேராக தான் வரணும்னு இல்லை, இப்படி வரும். இப்படி தான் செய்கிறார். பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் ஆணவத்தினுடைய வலி குன்றுவது மட்டுமல்லாமல் எந்த ஆணவத்தினுடைய தரம் எவ்வளவு இருக்கிறது, திறம் எவ்வளவு இருக்கிறது என்று அவர் கணிக்கிறது. இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம், யாரும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே அது தெரியும். இப்போ நமக்கு ஒரு விஷயத்தில் அதிகமான ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சுவாமி அது பிடிச்சிக்குவார். எது நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா உடனே ஆர்வம் அதிகமாக இருக்கிறத வச்சு நம்மக்கிட்ட எவ்வளோ விளையாடலாமோ அவ்வளோ தூரம் விளையாடுவார். தப்பி தவறி போய் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதையும் சொல்லிடக்கூடாது. சொன்னீங்க சாமிக்கு அதுதான் காடு. ஓ பையன் இதில் இருக்கிறானா, சரி அப்படின்ட்டுருவார். அது ரொம்ப ஆர்வம் இருக்குங்கிறதுனால அதை உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார்னு நினச்சிங்களா? அப்புறம் எப்படி மருத்துவர் அவர் இல்லையா? அப்போ ஆர்வம் இருந்தாலும் கூட சாமிகிட்ட போகும்போது ஆர்வம் இல்லாத மாதிரி நடிக்கணும். எனக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப பிடிக்காதுப்பா, இதெல்லாம் உறவாகுது ஊராகுது ஒன்றாகுது எல்லாம் நீதாப்பா அப்படின்னாவது சாமிகிட்ட நிற்கும் போதாவது சொல்லணும். சரி, இங்கே பொய்யாய் உன்னை புகழ்வோர் புகழ்ந்தால் அதையும் மெய்யாய் கொள்வானேன்னாரு சுந்தரர் இல்லையா? ஆகையினால டாக்டிக்ஸ் என்னன்னு தெரியணும். அதனால தான் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங் ஃப்ரம் ஹிம். அதையும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி, இது எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடு, எனக்கு எப்படியாவது கொடுன்னா ட்ராப் வச்சுருவார். அதில் வச்சிருவார் ட்ராப்பு. கொடுத்தா கொடுக்காட்டி போ,
உன் வேலையை பார்த்துட்டு போன்னு கிளம்புனேன்னா அங்கே தான் இருக்குது ரிலீஃபு. இதைத்தான் சொல்லுகிறார். பாயப்புலி முனம்மான் கன்றை காட்டும்படி அப்படியே முன்னால் காட்டி 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 அதெல்லாம் ஒன்றுமே நாம் அதை பற்றியே ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் அதை பண்ணாமல் இதை பண்ணாமல் அதில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அப்படி இருக்கிற பொழுது ஆணவம் தேய ஆரம்பிச்சிருக்குது. இட்ஸ் எ குட் சிக்னல் அப்படின்ட்டு ஹி வில் பி கன்வின்ஸ்டு. சாமியை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்கள்? ஏமாற்ற முடியுது, கஷ்டம் இல்லையா? அப்படி அவரை நாம் துதிப்பதோ தோத்திரம் செய்வதோ எல்லாமே அவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், நீ உன்னுடைய ஆணவ மலம் தேய வேண்டும். ஆணவ மலம் தேய்வதற்காக நாம் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். உனக்கு புகழ் கொடுத்தது, உனக்கு செல்வம் கொடுத்தது, உனக்கு உறவு கொடுத்தது, உனக்கு பிறவி கொடுத்தது, உனக்கு உலகம் கொடுத்தது. எல்லாத்துக்கும் அல்டிமேட்டு எய்ம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய ஆணவத்தை குறைக்க வேண்டும். அது உன் அறிவை பீடித்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை, அதை நீக்கணும். எனக்கு மேட்டர் அவ்வளவுதான். மாயை பெரும் படைக்கே இலக்கா என்னை வைத்தனையோ. அப்போ எப்படி இருக்கணுமா? நீ எப்படி பகுத்தாலும் நன்றே. இதுதான் நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டும். நன்றே செய்வாய் பிழையே செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அதை சொல்லுகிறார். நீ எப்படி வகுத்தாலும் நன்றே. நீ எப்படி செய்தாலும் அது நல்லது தான். பார்த்தால் நீ மாயையிடம் இவ்வளவு தூரம் சிக்க வைத்திருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது, இந்த மாயையில் சிக்க வைத்ததும் நின் பெருங்கருணை தான். நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெரும் கருணை தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. தற்பரமே பொய்யார் உலக நிலையல்ல காணற்புணல் எனவே மெய்யா அளித்தென்ன மெய்யா அறிந்தென்ன என்னால் இதனை விடப்போமோ. பொய்யார் உலக நிலை அல்ல காணற்புணல் எனவே மெய்யா அறிந்தென்ன என்னால் இதனை விடப்போமோ. கையால் மௌனம் தெரிந்தே கல்லார் நிழற்கீழிருந்த ஐயா அப்பா என் அரசே முக்கண்ணுடைய ஆரமுதே. ஐயா அப்பா என் அரசே முக்கண்ணுடைய ஆரமுதே. கையால் மௌனம் தெரிந்தே கல்லார் நிழற்கீழிருந்த ஐயா. தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறார். கல்லார் நிழற்கீழிருந்த, கல்லால் மரத்தின் கீழ் அந்த ஒளியின் கீழே இருந்த நிழற்கீழிருந்த ஐயா. அந்த கையால் மௌனம், இது கை மௌனம் பாருங்க. இதை சொல்லுகிறார். இந்த சின்முத்திரைக்கு மோனமுத்திரைன்னு பேர். இதுக்கு மோனமுத்திரை, சின்முத்திரை, ஞானமுத்திரை. ஞானமுத்திரை என்று சொல்லுவதனுடைய நிறைவான மோனமுத்திரை. மோனமுத்திரை இப்போ இதில் அடங்கணும். அந்த திருக்கரத்திலே அந்த வலது பெருவிரலிலே ஆட்காட்டி விரல் அடங்குமாறு போல ஆன்மா சென்று அடங்க வேண்டும், ஒடுங்க வேண்டும். அப்படி இது கையால் மௌனம் தெரிந்தே.
அந்த மௌன நிலை, அந்த மௌன முத்திரையை தெரிந்து, அந்த மௌன முத்திரையிலேயே பதிந்து, அந்த மௌன முத்திரையிலேயே தோய்ந்து, கல்லார் நிழற்கீழிருந்த ஐயா அப்பா என் அரசே என் முக்கண்ணுடை ஆரமுதே, கண்ணுடை ஆரமுதே முக்கண்ணுடை ஆரமுதே, பொய்யார் உலக நிலையல்ல காணற்புணல் எனவே. பொய்யார் என்று சொன்னால் பொய்மை பொருந்திய இந்த உலகம், பொய்மை பொருந்திய உலகம். இப்போ எதை மெய்மைன்னு எடுத்துக்கிறது? எதை மெய்மைன்னு எடுத்துக்க? மெய்மைனா எப்பவும் இருக்கிறத மெய்மைன்னு எடுத்துக்கலாம். எதை மெய்மைன்னு எப்படி எடுத்துக்கிறது? எதுவுமே மெய்மை இல்லை, எல்லாமே பொய்மையாக இருக்குது. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்தை கணக்காக எடுத்துக்கிட்டு 30 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய நிலை, 30 வருஷம் இப்போ இருக்குது, இப்போ இருக்கிற நிலை ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எத்தனையோ வரவு, எத்தனையோ செலவு, எத்தனையோ போக்கு, எத்தனையோ வரத்து, அதை பார்க்கிறோம். நாம் எதையெல்லாம் அப்போ நிலைன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ இல்லை. இது நம்ம கண்கூடா பார்க்கிற ஒன்று. எனவே இந்த உலகம் பொய்யார் உலகம் என்று சொல்லுகிற பொழுது இல்லாததை கொண்ட உலகம்னு அர்த்தம் இல்லை, நிலையில்லாமல் இருக்கிற உலகம், நிலையில்லாமல் இருக்கிற உலகம். நமக்கு மோஸ்ட் லவ்ட் ஒன்ஸ் இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவ்வளோ தூரம் நம்மளோடு ஃப்ளஷ் அண்ட் போனில் இருந்து இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்ட அவர்கள் எங்கே போயிருப்பார்கள், எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அது எண்ணுகிற பொழுது வியப்பாக இருக்கிறது. அந்த வியப்பு சொல்லுகிற பொழுது இதில் இதுவுமே நிலை இல்லை அப்படிங்கும் பொழுது நாளைக்கும் நம்மளும் நிலை இல்லை தான் இல்லையா? நம்மளும் நாளைக்கு இருக்க மாட்டோமே. இப்போ எப்போ மற்றதெல்லாம் இல்லை, நம்ம மட்டும் எப்படி இருக்க போகிறோம்? இப்போ நாமும் நிலை அல்ல, அதை உறுத்தி கொண்டே இருக்கிறார். பொய்யார் உலக நிலை அல்ல காணல் புனல் எனவே. காணல் புனல் என்ன? வெயில் காலத்திலே அந்த சாலையில் போகிற பொழுது அங்கே நீர் இருப்பது போல தெரியும், அருகே சென்று பார்த்தால் அங்கே நீர் இருக்காது, அது காணல் நீர், அது தாகத்துக்கு உதவும். தூரக்கிருந்து பார்க்கிற பொழுது இருக்கிற மாதிரி தெரியும். அதுபோல் இது நின்று நிலைத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கிற பொழுது இருப்பது போல தோன்றி இல்லாமையாக சென்று விடுவதனாலே காணல் புனல் என்று. மெய்யா அறிந்தென்ன மெய்யாக அறிந்தோம். ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறார் சாமி, ரொம்ப அற்புதமாக கேட்குறார். பொய்மை நிறைந்த உலகம் இது நிலையானது அல்ல, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி பொய்மை நிறைந்த இந்த உலகம் நிலையானது அல்ல மட்டுமல்ல, இது இருப்பது போல் இருந்து இல்லாமற் போகிற காணல் புனல், காணல் நீர்மோர் பேய்த்தேர் போல இருக்கிறது என்பது மெய்மையாக தெரிந்து கொண்டு விட்டோம், மெய்மையாக தெரிந்து கொண்டு விட்டோம். தெரிஞ்சு என்ன பண்ணுறது? விட முடியலையேன்னாரு. தெரிஞ்சிருச்சே, உண்மைதான், ஆனால் விட முடியலையே. மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்போமோ? என்னால் விட முடியுமா? என்ன என்னால் விட முடியலையா? அப்போ நீ இதை விட்டுடு, இதை விட்டுடு, இது பொய்யே, இது பொய்யேன்னு சொல்கிற. எல்லா அருளாளர்களும் சொல்லுகிறார்கள், எல்லா சான்றோர்களும் சொல்லுகிறார்கள், எல்லா சான்றோர்களும் சொல்லுகிறார்கள். உண்மைதான், உண்மைதான், விட முடியலையே, விட முடியல. விடணும்னு அந்த எண்ணம் தோணினாலும் விட முடியலையே. விடப்போமோ? எனக்கு விடுறதுக்கு வல்லமை உண்டா அப்படின்னு கேட்டுவிட்டு பதில் ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா ஒன்றும் சொல்லலை. என்னால் விட முடியுமா? இதை உண்மைதான், தெரிஞ்சு போச்சு, உண்மை இது பொய்யார் உலகம்,
இது நிலை அல்ல என்பது தெரிஞ்சு போச்சு. விடணும்னு சொல்கிறீங்க, விட முடியலையே, என்னால் விட முடியலையே. மெய்யா அறிந்தென்ன என்னால் இதனை விடப்போமோ? விடப்போமோ என்றால் என்னால் இதனை விட முடியுமா, விடுவதற்கு இயலுமா என்று கேட்கிறார். அப்படிலாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் சாமி கேட்குறார், இதனை விடுன்னு சொல்கிறியப்பா, இது கட்டு என்று சொல்லுகிற, இதனை விட்டு விடு என்று சொல்லுகிறீங்க. முதல்ல இந்த கட்டை யார் போட்டது? நானா போய் போட்டுக்கிட்டேன்? நான் போய் போட்டேன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி இதெல்லாம் கொடுத்துவிட்டு இதெல்லாம் விட்டுரு அப்படின்ன. கொடுத்ததே நீ தான், முடிச்சு போட்டதே நீ தான். அப்புறம் வெளியில் வான்னா முடிச்சு போட்ட நீயே அதை அவிழ்த்து விடு, அப்போ தான் அது நடக்கும் அப்படின்ன. நீ தானே முடிச்சு போட்ட, நீ தான் ஊக்கணும். என்னால் அவருன்னா முடியாது. இதெல்லாம் எங்கிட்ட ஒரு காலத்திலையும் இருந்ததில்லை. பிறப்போ, பிறப்பின் தன்மையோ, பிறப்பின் சிறப்போ, பிறப்பில் வரும் இழிவோ, பிறப்பில் வரும் உறவோ, பிறப்பிலே வரும் பகையோ, இதை எல்லாமே நீ தர வந்தது தான். அப்படி எல்லாமே இதில் தந்துட்டு நீ வெளியில் வான்னா நீ தான் வெளியில் கையை பிடிச்சி இழுக்கணும். நானே எப்படி வர்றது? முடிச்சு போட்டவன் தான் அதை அவுத்து விடணும். ஏன்னா எப்படி போட்டிருக்க முடிச்சுட்டே தெரியல, இடியாப்ப சிக்கலாக இருக்குது. எப்படி அவுக்கிறது தெரியல. ஏதாவது ஒரு பக்கம் அப்படி அவுக்கலான்னு போல இன்னொரு பக்கம் முடிச்சு இருக்குது. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணலான்னா இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் பார்க்குறதுக்குள்ளே இன்னொரு புது முடிச்சு உழுவுது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் பெருமானே இந்த மாயை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறுக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது தேவரீர் என்று அந்த விண்ணப்பத்தை செய்கிறார். கண்டேன் நினதருள் அவ்வருளாயின்று காண்பதெல்லாம் உண்டே. கண்டேன் நினது அருள் அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே. பெருமானே, நான் உன்னுடைய திருவருளை பெற வேண்டும் என்கிற ஒரே ஆர்வத்திலே, உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்கிற அந்த பெரு ஆர்வத்திலே அந்த திருவருளை வேண்டி வேண்டி நின்றேன். அதை குருவருளாக கண்டேன். குருவருளாக அந்த திருவருளை கண்டேன். அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே. அந்த அருளிலே நான் காணுகின்ற பொழுது இப்பொழுது எனக்கு பல்வேறு புது விஷயங்கள் புலனாயின. நாம் திரோபவம் என்று சொல்லக்கூடிய அருள் சக்தியை ஆதாரமாக கொண்டு தான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ திரோபவம் என்று சொல்லக்கூடிய அருட்சக்தி, திரோபவம் என்று சொல்லக்கூடிய அருள் சக்தி திருவருளாக மாறுகிற பொழுது நம்முடைய பார்வை வித்தியாசமே நிறைய இருக்கும். அந்த பார்வையே வேறுபாடாக தோன்றும். திரோபவத்திலே எதெல்லாம் மலை போல தெரிந்ததோ அதெல்லாம் திருவருளிலே கடுகு போல தோன்றும். அந்த திருவருளினாலே காணுகின்ற பொழுது உண்மை தெளிதின் விளங்கும். அப்போ கண்ட பொழுது இதுதான் இந்த உண்மையோ என்று கண்ட பிறகு என்ன செய்தேன்? அதனையும் உனக்கு நிவேதனமாக்கினேன். அருளே உலகையே ஆழ்விப்பதுன்னு நாங்கள் காரைக்காலம்மையார். அந்த திருவருள் தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்பதை உணர்ந்து திருவருளாகவே எல்லாவற்றையும் காண்பது. அதுவும் நினைத்து ஆக்கினேன். அந்த திருவருளால் கண்டது எல்லாத்தையும் உனக்குத்தான் ஆக்கினேன், உன்னுடையதாக ஆக்கினேன். எனக்கு ஒரு பெருமை வந்தது உன்னுது, எனக்கு ஒரு சிறுமை வந்தது உன்னுது, எனக்கு ஒரு புகழ்ச்சி வந்தது உன்னுது, எனக்கு ஒரு இகழ்ச்சி வந்தது உன்னுது, எனக்கு ஒரு நன்மை வந்தது உன்னுடையது, எனக்கு ஒரு தீமை வந்தது உன்னுடையது. இப்படி எல்லாம் நினது ஆக்கினேன்.
எல்லாம் நினது ஆக்கினேன், அதுவும் நினது ஆக்கினேன். இப்படி செய்ய செய்ய எனக்கு ஒரு ஆனந்த அனுபவம் தானாக தோன்ற ஆரம்பித்தது என்று சொல்லுகிறார். அப்போ மனம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களிலே இந்த அறிவுபூர்வமாக மனதினுடைய உணர்வை அது எடுத்துக்கொள்ளாமல், அறிவு இப்பொழுது எல்லாம் திருவருளினாலேயே நிகழ்கிறது என்று அறிவு தீர்மானித்து, அந்த அறிவானது நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி அதிலே அதற்கு சலனம் கொடுக்காமல் எல்லாம் சிவம் தர வந்தது என்று நினை என்று பட்டினத்தார் சொன்னது போல இருக்கிற பொழுது, அந்த அறிவுக்கு சமநிலை வருகிற பொழுது அதற்கு ஒரு ஆனந்தம் துளிர்க்கிறது. அந்த ஆனந்தம்தான் சிவானந்தம். அது சிவத்தை தூய்க்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி உவட்டாத இன்பம் உண்டே அருந்தி இளைப்பாறினேன் சொல்கிறார். எனக்கு அந்த ஆனந்தம் கிடைத்தது, அந்த ஆனந்தத்தை அருந்தினேன், இளைப்பாறினேன் என்று குறிப்பிடுகிறார். அப்போ தெள்ளத்தெளிவாக சொல்லுகிறார், தாயுமானவர் சொல்லுகிறார், தன்னுடைய சீவன் முத்தர் அனுபவத்தை சொல்லி நமக்கு தெள்ளத்தெளிவாக, தாயுமானவர் ஒரு சீவன் முத்தர், இந்த பிறப்பிலேயே சிவானுபவத்தை அனுபவித்தவர், சிவானந்தத்தை துய்த்தவர். சிவானந்தத்தை துய்ப்பதற்கு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இன்பத்தை வெறுப்பது மட்டும் பத்தாது, துன்பத்தை வெறுப்பதும் இருக்கக்கூடாது. துன்பம் வந்தால் நாம் வெறுக்கிறோம் இல்லையா, இந்த துன்பத்தை வெறுக்கிறோம், இந்த வெறுப்பும் இருக்கக்கூடாது. இன்பத்தை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கினா மட்டும் போதாது, இன்பம் வேண்டாம் எனக்கு இது தேவையில்லை, ஆனால் துன்பம் வந்தாலும் அதை கண்டு வெறுக்கக்கூடாது. இன்ப துன்பத்திற்கு சமமாக இருத்தல் அது ரொம்ப முக்கியம். அப்போ உடலை வெறுத்தல் என்பது மட்டுமல்ல, எந்த விதமான வெறுப்பு உணர்வுக்கும் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த அடிப்படையாக சொல்லுகிறார். ஆகையினாலே உன்னுடைய அருளின் வெளிப்பாடே எல்லாமே உன்னுடைய அருளின் வெளிப்பாடே. உவட்டாத இன்பம் உண்டே அருந்தி, சிவானுபவத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர்கள் நம்முடைய சீவன் முத்தர்கள். அது ஏதோ இந்த உடம்பு போனதுக்கு பிறகு தான் அதை அனுபவிக்க முடியும். முத்தி என்பது உடம்பை விட்டு நீங்கிய பிறகு இல்லை, நீங்கள் உடம்பு இருக்கிற பொழுதே அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதுதான் சைவம் காட்டுகிற நெறி. சைவ நெறியினுடைய சிறப்பே என்னென்னா, உடலை நீங்கி உலகத்தை நீங்கி இங்கிருந்து போன பிறகு கிடைப்பதற்கு பெயர் முத்தி என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்க, அப்படி அல்ல. நாட் நெசசரிலி. இந்த உடம்பு இருக்கிற பொழுதே, இந்த உடம்பு இருக்கிற அந்த நிலையிலேயே ஆனந்த அனுபவம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆனந்த அனுபவத்தை பெறலாம். ஆனந்த அனுபவம் பெற்ற பிறகுதான் அந்த ஆனந்த அனுபவத்தை பெற்றவன் நான்கிற உணர்வும் அந்த சாக்கிரத்திலே வரும். அதுதான் ரொம்ப அற்புதம். என்ன என்று கேட்கிற பொழுது, சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் என்று சொல்லுகிறார். சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் என்று சொன்னால், சிவானந்தத்தை துய்த்த பிறகு நம்மை போல் நனவு நிலையிலே இருக்கிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? சிவானந்தத்தை துய்த்த பிறகு நம்மை போல நனவு நிலையிலே இருக்கிறவர்கள், சாக்கிரத்திலே இருக்கிறவர்கள். சாக்கிரம்னா நனவு நிலையிலே இருத்தல். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த அனுபவம் பெறுவதற்கு, இந்த அனுபவத்தை தவறாக புரிந்து கொண்டு இந்த அனுபவம் பெறுவதற்கு செய்யக்கூடிய அந்த யோக சமாதின்னு அதுக்கு பேர் சொல்லிக்கொண்டோ அல்லது வேறு வேறு விதமான பெயர்களை சொல்லிக்கொண்டோ பல்வேறு நிலையிலே பல்வேறு
தவறுகளை புரிகிறார்கள். உதாரணமாக நான் சொல்கிறேன், நீங்கள் மனசில் வாங்கி போட்டுங்க. நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவு பக்குவமுடையவர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஓரளவு பக்குவம் இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன். இப்போ திருவண்ணாமலை போன்ற இடங்கள், சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த அனுபவத்தை பெறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மிக கடுமையான அந்த லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்கள். இப்போ அது நமக்கு தெரிகிறது. இப்போ கஞ்சா போன்ற அபின் போன்ற வஸ்துக்களை உபயோகித்து தம்மை இழந்து நின்று அந்த இழந்த நிலையிலே தாம் பெறுகிற அனுபவத்தை இறை அனுபவமாகவும் அது ஒரு ஆனந்த நிலை என்றும் அதனை கூறுகிறார்கள். அதை எப்படி ஒப்புக்கொள்வது? நான் ஒரு செய்தி திரும்பவும் சொல்லுகிறேன். மாற்று சமயத்தில் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு போதகர், நான் வேறு சமயத்தின் பெயரை குறிப்பிடல, ஒரு போதகர், அவர் இந்த ஆனந்த அனுபவத்தை நான் பல்வேறு ஆவிகளோடு பேசுகிறேன், அவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு மருத்துவரை ரகசியமாக அவர் வரவழைத்து, இது எக்ஸ்போஸ் ஆனதை சொல்கிறேன், வரவழைத்து பெத்தடின் போன்ற ஊசியை ஏற்றிக்கொள்ளுகிறார். ஏற்றுகிற பொழுதே அவர் சொல்லுகிறார், அதை ரகசியமாக அதை வீடியோ டேப் எடுத்திருக்கிறார். ஏற்றுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க, நான் பல்வேறு ஆவிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பல்வேறு ஆவிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். சரி, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். அதை அது என்னன்னு கேட்டால், பிரெயினை ரெஸ்ட்லெஸ்ஸாக பண்ணுறது. அது இட் வில் இமேஜின் சோ மெனி திங்ஸ். அது இறை அனுபவம் இல்லை, இறை அனுபவம் கிடையாது. ஆகையினாலே நாம் நம்முடைய அருளாளர்கள் தம்முடைய உணர்வினுடைய கட்டுப்பாட்டினாலே இன்பத் துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மன உறுதியினாலும் அறிவு உறுதியினாலும் அவர்கள் ஆனந்தத்தை அனுபவித்தார்களே தவிர புறவஸ்துக்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் அல்ல. ஆகையினாலே என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், எக்காரணம் முன்னிட்டும் முன்பின் தெரியாமல் விவரம் தெரியாமல் எந்த சித்தருக்கு பின்னாலும் நாம் செல்லக்கூடாது. இப்போ நான் தெளிவாக இருப்பேன். ஐ வில் பி ஓப்பன். ஏன்னா இப்போ திருவண்ணாமலை ஆகட்டும், பல இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான சித்தர்களும் இருக்கிறார்கள், பல பேர் இருக்கலாம். ஆனால் நமக்கு எப்படி தெரியும்? ஆகையினாலே நாம் பின்பற்ற வேண்டியது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், வள்ளற் பெருமான், தாயுமானவர், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர் போன்றவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர நாம் வேறு யாருக்கும் பின்னால் போய் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஆகையினாலே அந்த ஒரு திடம் நமக்கு இந்த திருமுறைகளை படிப்பதினாலும் இப்படிப்பட்ட செய்திகளிலே தோய்வதனால், தாய்மானவர் பாடலாம் எவ்வளோ கிளியராக, இந்த பாட்டை நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு தடவை திரும்ப படித்து பாரு. நான் ஆனந்தம் எப்படி பெற்றேன், சிவானந்தம் எப்படி பெற்றேன், ஓப்பன் சீக்ரெட், கண்டேன் நினது அருள், அவ் அருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே. ஸ்டெப் 2, அதுவும் நினது ஆக்கினேன், ஒட்டாத இன்பம் உண்டே அருந்தி இளைப்பாரினேன். எவ்வளவு தெளிவு! அதை விட அடுத்தது ஒன்று சொல்லுகிறார், நல்ல முத்தி பெற்றுக்கொண்டேன்.
நீங்கள் இதை விட என்னங்க கிளியர் ஆகணும்? நல்ல முத்தி பெற்றுக்கொண்டு, நல்ல முத்தி பெற்றுக்கொண்டேன்னா என்ன? இப்போ அம்மையார்ட்ட கேட்குறேன், ஒரு பை வேணும்னு கேட்குறேன் அம்மையார்ட்ட. அவங்கள்ட்ட, அம்மா ஒரு பை கொண்டு வாங்கம்மா. சரி. இப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஒரு நல்ல பையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. என்னங்க அர்த்தம்? நல்ல பையா எடுத்துகிட்டு வந்தேன்னு. கிழிஞ்ச பையை எதுவும் எடுத்துகிட்டு வந்தாங்க தான் அர்த்தம் இல்லையா? கிழிஞ்ச பை எது? இப்போ நல்ல முத்தி அப்படின்னா கிழிஞ்ச முத்திலாம் மற்ற சமயங்களோட இது. புரியுதா உங்களுக்கு? இது நல்ல முத்தி. ஏன் இங்கேயே ப்ரூவ் ஆகிடுச்சு, இங்கே தெரிஞ்சு போச்சு. முத்தி பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவர் சொல்லுவாரையானால் அந்த முத்தி இன்பத்தை இங்கேயே அனுபவித்த சீலர்கள் நம்முடைய அருளாளர்கள். இட் இஸ் ப்ரூவன் ஹியர். இங்கேயே நிரூபிக்கப்பட்டு. அம்மா சும்மா சொன்னேன், பையில் ஒன்று எடுத்துகிட்டு வர வேண்டாம் இல்லையா? இப்படியே அவங்கெல்லாம் சபைக்கு சங்கத்துக்கு ரொம்ப நெருங்கினவங்க. அதனால் அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படி. அவங்கள எடுத்துக்கிட்ட புதுசாக வந்து அவங்கள சொன்னால், என்ன எதுக்கு சார் பை எடுத்துகிட்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்களாம் நமக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இந்த பாட்டு பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி சீவன் முத்தரானேன் அப்படிங்கிறத சொல்லுகிறேன். ஆகையினால நீங்கள் அந்த இன்பத்தை குறிவைத்தீர்களே, ஆனால் இந்த இன்பத் துன்பத்தை நிராகரித்து விடுங்கள். இந்த இன்பத் துன்பத்தை நிராகரித்தால் அது ஆட்டோமேட்டிக்குங்கிறார். அப்போ அது பாசிபிள், அது அப்படி என்று சொல்லுகிறார். ஆகையினால அது சிறப்பாக அந்த பாட்டை நீங்கள் திரும்பவும் படித்து, கொண்டேன் பராபரமே முத்தி பெற்று கொண்டேன் பராபரமே எனக்கேதும் குறைவில்லையே. எனக்கு என்ன குறை? தாய்மானவர் தெளிவாக சொல்லிட்டார், எனக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லை. இங்கேயே கொடுத்துட்டார். இங்கே கொடுத்ததுனால எனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு, விசா வந்துருச்சு, எல்லா டிக்கெட்டு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பாஸ்போர்ட், டிக்கெட்டு, விசா எல்லாம் இருக்குன்னா எப்போ போகிறதுங்கிற டேட்டு சாமி சொல்லுவார். நமக்கு பாஸ்போர்ட்டே இன்னும் வரலைங்கிறது வேறு விஷயம். அப்புறம் விசா, அப்புறம் டிக்கெட்டு இல்லையா? 3 ஸ்டேஜ் இருக்குல்ல. அது 3யும் வாங்கினவர் சொல்கிறார், பராபரமே எனக்கேதும் குறைவில்லையே. எல்லாம் கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்டோம். நேற்று பேசுனது, இன்றைக்கி பேசுனது எல்லாத்தையும் கேட்டோம். இங்கேருந்து போகும்போது நமக்கு பஸ்ஸு கிடைக்கணுமே, டாக்ஸி கிடைக்கணுமே, ஓலா கிடைக்கணுமே அப்படிங்கிறதுல அந்த பிரச்சனையில் போயிடுவோம். சரி, வீடு போய் சேர்ந்தவொடனே டிஃபன் இருக்குமா இல்லையா? நல்ல வேளையாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம்னா வம்பு இல்லை, ஏன்னா அவங்களும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால் எப்படியாவது ஒரு ஏற்பாடு இதில் போகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி படுக்கலான்னு படுக்கிற பொழுது தான் இது ஞாபகத்துக்கு வரும். நேற்று ஐயா ஏதோ சொன்னாங்களே, இன்றைக்கி ஏதோ சொன்னாங்களே, என்னென்னவோ சொல்கிறாங்க. உண்மைதான். அத்தனையும் கேட்கும்போது நமக்கு உண்மையாக தான் தெரியுது. அருளாளர்கள்லாம் எவ்வளவோ நமக்காக நாம் துன்பப்படுறதை பார்த்துட்டு, கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அப்படின்னு உமாபதி சொன்னது போல் ரொம்ப கவலைப்பட்டு தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி இது போகிறது. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவர் தான் முடிச்சு போட்டார், அவர் தான் ஒத்துடணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதனால் ரொம்ப சொல்லி ரொம்ப பயமுறுத்தி விட்டோமா, ரொம்ப யோசனைக்கு வச்சுட்டோமா, இந்த ஆன்மா கொஞ்சம் வருத்தப்படுமே, கவலைப்படுமேன்னு நினச்சார் போல இருக்க தாய்மானவர். எண்ணாதது எண்ணிய நெஞ்சமே துயர் ஒழி. துயரத்தை விடு, கவலைப்படாது. இது எப்படி நடக்கும், எப்படி போகும் வேண்டாம். எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயரொழி என் 2 கண்ணே உறங்குக. தூங்கு, நாளைக்கு பார்த்தீங்களா, தூங்கு. ஏன் ரொம்ப கவலைப்படுற? நீ தான் கேட்டல, நீ கேட்டேங்கிறது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு.
நீ கேட்டதுனால அதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கேங்கிறது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. போதும், ரொம்ப முழிச்சுக்கிட்டு கஷ்டப்படாது, தூங்கு. எண்ணாதது எண்ணிய நெஞ்சமே துயரொழி எண்ணிரண்டு கண்ணே எண்ணிரண்டு கண்ணே உறங்குக. என்னானை முக்கட்கருணை பிரான் தன்னார் கருணை மௌனத்தினால் முத்தி சாதிக்கலாம். ஏன் கவலைப்படுற? நமக்கு வழி தெரிஞ்சு போச்சு. அவருடைய இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வழியெல்லாம் தெரிஞ்சிருச்சு. முத்தி சாதிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்ப துன்பத்தை சமமாக நினைக்கிறது, வருகிற இன்ப துன்பத்தை கண்டு அஞ்சாமல் சலனமற்று நிற்கிறது, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் கவலைப்படாத, இது நமக்கு முடியுமா அப்படின்னு நினைக்காத. வேறு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க, எதுவாக இருந்தாலும் உன் முயற்சியில் கிடைக்கிறது இல்லை, அவனுடைய கருணையினால் கிடைக்கிறது தான். உனக்கு இதுவரைக்கும் கிடைச்சது கூட அவனுடைய கருணையினால் கிடைச்சது தான், உன்னுடைய முயற்சியினால் கிடைச்சதில்லை. இந்த அளவுக்கு இந்த பாட்டை கேட்குற, இந்த பாட்டினுடைய பொருளை சிந்திக்கிற, சிவத்தை சிந்திக்கிற, ஆகா இப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்குறிய, இதெல்லாம் உன் முயற்சி இல்லையா? இல்லை, அவருடைய கருணையினால். இவ்வளவு தூரம் அழைத்து வந்த பெருமான் நடுவுலையா விட்டுருவான்னு நீ நினைக்கிற, அப்படி நினைக்காத. அவனுடைய கருணையினால் உனக்கு முத்தி சாதிக்கலாம். எனவே முத்தி சாதிப்பதற்கு முயற்சி அல்ல, சிவத்தினுடைய கருணை தான். ஆகையினால நீ அது வேண்டும் இது வேண்டும் என்று தனித்தனியாக வேண்டாமல் நீ கருணை வேண்டும் என்று நில் என்று சொல்லுகிறார். கண்ணே உறங்குக என்னானை கண்ணே உறங்குக. முக்கட்கருணை பிரான் தன்னார் கருணை தன்னார் கருணை முக்கட்பெருமான் தன்னார் கருணை. அவனுடைய கருணை எப்படிப்பட்ட குளிர்ச்சியான தன்னார் கருணை. கருணையே குளிர்ச்சி தான், தன்னார் கருணையினார் குளிர்ச்சி நிரம்பி அந்த கருணை இருக்கிறதே, அந்த கருணையினால் மௌனமும் மௌனத்தினால் முத்தியும் சாதிக்கலாம். முத்தி சாதிக்கலாம், மௌனத்தினால் முத்தி சாதிக்கலாம், கருணையினால் மௌனத்தை சாதிக்கலாம், பெருமானை வேண்டி நிற்பதனாலே கருணை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த படிநிலையை. எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயரொழி எண்ணிரண்டு கண்ணே உறங்குக. என்னானை முக்கட்கருணை பிரான் தன்னார் கருணை மௌனத்தினால் முத்தி சாதிக்கலாம். நன்னாதது ஒன்றில்லை, நமக்கு வராததுன்னு ஒன்று இருக்கா என்ன? தானாக வரும். எல்லா நலமும் நமக்குளவே, நன்னாதது ஒன்றில்லை எல்லா நலமும் நமக்குளவே என்று தாய்மானவர் நமக்கு அந்த உறுதிப்பாட்டை, பயப்படாத, இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமாக கேட்டு பாடம் நடத்தணும்னு வாத்தியார் சொல்லுவார், இதெல்லாம் படித்து எப்படி பாரு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அப்படி பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும், படிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நீ ஒரு தடவை 2 தடவை படித்தேன்னு வச்சுக்கேங்க, அது அப்படி நிறுத்தி நிதானமாக அப்படி படித்தேன்னு வச்சுக்க, சொல்லப்பண்டா அதெல்லாம் செய்துடலாம், பாஸ் பண்ணிடலாம். என்னடா அது, உன்னோட மண்டு பையெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கான்டா, நீ பாஸ் பண்ண மாட்ட, மண்டு பையெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கான், நீ பாஸ் பண்ண மாட்ட அப்படின்னு தானே ஆசிரியர் சொல்லுவார். ஆசிரியர் நீ எங்கடா தேர போகிற அப்படின்லாம் சொல்லுவார். இல்லை, மண்டு பையெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கான், நீ பாஸ் பண்ணுவ, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவது போல் சொல்லுகிறார். நீ இதெல்லாம் கவலைப்பட்டு இருக்காது. அதனால் சொல்லுகிறார், இரவு தூக்கத்தை நீ இழந்து விடாது. இரவு நல்லபடியாக தூங்கு, நல்லா தூங்கு, நல்ல உறக்கம், நீண்ட நல்ல உறக்கம், அமைதியான உறக்கம், அது சிவனோடு ஒன்றுபடுவதற்குரிய நிலை. நீ என்ன அப்போத்தான் நீ அவர் மடியில் படுத்துருக்கிற, இந்த உறக்க நிலையில் தான், இந்த ஆன்ம நிலையில் தான் அது ஒன்றும் செய்யாமல் அப்படியே போய் உட்கார்ந்துருக்கு, அப்படியே தட்டி வச்சிருக்கார், இரு இரு அப்படி இருக்கிறார். ஆகையினால உறக்கத்தின் போது நீ அவர் அருள் பிடியில் கருணை பிடியில் தானே இருக்கிற. நன்னாதது ஒன்று இல்லை
எல்லா நலமும் நமக்குளவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அளவில் இன்றைய முதல் பாகத்தை நாம் நிறைவு செய்து அடுத்த பாகத்தை மீண்டும் நாளை மாலை, நான் இப்போல்லாம் பார்த்தீங்களா 7 மணிக்கே வந்துடுறேன். அதனால் நீங்களும் 7 மணிக்கே வாங்க. 7 மணிக்கே வந்து அந்த நிறைவு பாகத்தையும் செய்வோம். நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்னது போல் உங்களுடைய அடியார்களுடைய விருப்பம்தான் நான் சொல்கிறதெல்லாம். அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் சொக்கனார். என்னுடைய அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நான் செய்வேன் என்று செய்கிறார். அப்பெருமானுடைய எண்ணத்தின்படி எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.